தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா, நீட்டுடைய ரீ எக்ஸாம் அப்படின்றது இப்போ ஏற்கனவே 1563 பேருக்கு நடந்து முடிஞ்சுது. அதில் 750 பேர் எழுதலை அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ 750 பேர் எழுதலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க் எடுத்துட்டு மீதி மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்போ எழுதுன அந்த 813 பேர் எழுதியிருக்காங்க. அவங்களுக்குரிய ஸ்கோர் கார்டு புதுசாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லா மாணவர்களுக்குமே நமக்கு ரேங்க்கில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஒரு 110 மாணவர்கள் இப்போ அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால ஒரு 110 ஒரு ரேங்க் எல்லாருமே முன்னாடி வருவாங்க. அதனால் புது ஸ்கோர் கார்டு எல்லாருக்குமே வரும். அதெல்லாம் நீங்கள் வச்சு என்னன்னு பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது, இப்போ எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வி என்ன, சரிங்க சார், இந்த வருடம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இல்லை, சாதாரண பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டங்கள் டெல்லியில் நடந்துட்டுருக்கு. மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்டிஏ தரப்புக்கு எதிர்ப்பாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு மாணவர்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மத்திய அரசுக்கு என்ன விஷயம், அவங்களுக்கும் தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் கீழ்கோர்ட்டில், ஹைகோர்ட்டில், அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஹைகோர்ட்டில் என்னென்ன நீட் தொடர்பான கேசஸ் எல்லாம் வந்ததோ அது எல்லாமே நம்ம ஜூலை 8ஆம் தேதி திரும்ப அவங்க எடுத்து அதை பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. போராட்டங்கள் நடக்குது, எல்லாம் நடக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன மனசில் வரும்னா, 2025 அடுத்த வருடம் நீட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது. அப்படி நடந்தால் எப்படி நடக்கும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ இப்போ என்டிஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே என்டிஏல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதற்குரிய தலைவர் அவர் எடுத்துட்டு வேற ஒரு புதிய தலைவர் என்டிஏக்கு நியமிச்சிருக்காங்க. அது ஒரு சின்ன மாற்றம் இந்த வருஷமே கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த வருஷம் இருக்கிற பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணணும். எல்லாருக்கும் சரியான விகிதத்தில் எல்லா மதிப்பெண்ணும் வரணும், கரெக்டாக நடக்கணும். அல்லது மறுதேர்வு வைக்கணுமா, எல்லா விஷயங்களுமே நமக்கு ஜூலை 8ஆம் தேதிக்கு அப்புறம் தெரிய வந்துடும். ஆனால் ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆல் இண்டியா கோட்டாக்கு கவுன்சிலிங் பண்ணிட்டாலுமே திடீர்னு சுப்ரீம் கோர்ட் அதை கேன்சல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ அதனால் அந்த ஒரு இஷ்யூ கிடையாது. 8ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன முடிவுன்றது நமக்கு தெரிய வரட்டும் இந்த வருடத்திற்கு. இது இல்லாமல் 2025, 26 அந்த வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடத்திற்கு நீட் எக்ஸாமில் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது முடிவு கிடையாது, ஒரு சஜஷன். இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு சஜஷன் அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங்கில் நடந்திருக்கு. என்டிஏ தரப்புல இருந்தும் எல்லாரோட தரப்புல இருந்தும் மெயினான ஆள் யாரும் அவங்க தரப்புல இருந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடத்திற்கு இப்போது இருக்கிற ஜேஇ மெயின் எக்ஸாம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன, அது பென் அண்ட் பேப்பர் மெத்தட் கிடையாது, ஆன்லைன் டெஸ்ட்டு, ஆன்லைன் மெத்தடில் நடக்கும். ஸோ அந்த ஆன்லைன் மெத்தடில் ஏன் நீட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இதை ஏற்கனவே நிறைய கல்வியாளர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்னென்னா, நீட் எக்ஸாம் ஜேஇ மாதிரியே நடத்தலாம். அப்போ தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இந்த இடத்துல பறிக்கப்படும், வாய்ப்புகள் குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது எப்படி நடத்துறது அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட்டு. உங்களுக்கு எப்பயும் போல் கவுன்சிலிங் நடக்கும், ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்குதுன்னு போது எக்ஸாமே இவங்க ஆன்லைனில் நீட்டோடைய எக்ஸாம் ஆன்லைனில் நடத்தினாங்கன்னா இது எல்லாமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது. இதில் நிறைய சிக்கலும் இருக்குது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 25 லட்சம் மாணவர்கள், 24 லட்சம் மாணவர்கள் நீட் எழுதுகிறாங்க. அவ்வளோ மாணவர்களுமே ஆன்லைனில் பண்ணுறதுன்றது சாத்தியமற்றது தான். ஏன்னா ஜேஇக்கு அதை விட குறைவான மாணவர்கள் 13லேருந்து 15 லட்சம் எழுதுகிறாங்க. ஆனால் நீட்டுக்கு தான் அதிக அளவு மதிப்பெண், அதிக அளவு மாணவர்கள் எழுதுகிறாங்க. அப்படி ஒரே நேரத்தில் இவங்க பண்ண முடியுமான்றதெல்லாம் கேள்வி இருக்குது. ஜேஇயே அவங்களால ஒரே டைமில் ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் ஜேஇன்னு சொன்னால் அந்த 3 மணி நேரம் எக்ஸாமில் அத்தனை லட்சம் மாணவர்களுமே எழுதுறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, வருடத்துக்கு 2 டெஸ்ட்டாக பிரிக்கிறாங்க. இது இல்லாமல் செக்ஷன் சொல்லி மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் சொல்லி 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, கம்ப்யூட்டரில் அவங்க எல்லாருமே ஆப்ரேட் பண்ணணும். ஒரே டைமில் எல்லா விஷயங்களும் செய்ய முடியாது. சர்வர் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அதனால் எந்த தொந்தரவும் மாணவருக்கு வரக்கூடாதுன்னு இப்படி பிரித்து நடத்துகிறாங்க இல்லையா? அதே மாதிரி நிலைமை தான் நமக்கு நடத்தினாங்கன்னா, நீட்டில் நடத்தினாங்கன்னா கூட அப்படி தான் செய்யணும். ஆனால் அப்படி செய்ய முடியுமா, இது பாசிபிள் இருக்கா இல்லையான்றதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுவுமே முடிவு வரல. மேபி அடுத்த வருஷம் அப்படி வந்தாலும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் வரலாம், அது தெரியாது. நமக்கு எதுவாக இருந்தாலுமே என்டிஏ தரப்புலேருந்து மீட்டிங் போட்டு அவங்க ஃபைனலாக என்ன முடிவை கொண்டு வராங்க, அந்த முடிவை அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கணும். இதுக்கு சப்போஸ் அவங்க எந்த ஒரு முடிவை கொண்டு வந்தாலும் ஒரு சில சாரார் என்ன பண்ணுவாங்க, அதற்கு எதிர்ப்பாக திருப்பி கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் கன்க்ளூஷன் வர்றதுக்கு மேபி இந்த இயர் ஓடிலெல்லாம் தெரியாது. ஆனாலுமே மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவுன்சிலிங் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா கவுன்சிலிங் தயாராக இருங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நமக்கு ஜூலை 6ஆம் தேதின்னு சொன்னால் 6ஆம் தேதி தயாராக இருங்க.
தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அடுத்த ஒரு 10 நாளில் வருதுன்னு சொன்னால் தயாராக இருங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் நடக்குது, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு பக்கம் இது இருக்கட்டும். ஆனால் பேரலலா வேற ஏதாவது கோர்ஸுக்கு அப்ளை பண்ணதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சதுன்னா முடிஞ்சா அதை படிக்கிறது உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்து அதையும் படிங்க. இதை மட்டுமே நினச்சிட்டு இருக்காதீங்க. இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த இந்த இயருக்கு. ஸோ படிங்க, தவறு இல்லை. இதை திருப்பி ரிப்பீட் கூட பண்ணலாம் அடுத்த வருஷத்துக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? ஆனால் இருக்கிற அப்ளிகேஷனை விடாமல் என்னென்ன அப்ளிகேஷன் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வெட்னரி சயின்ஸ் அப்ளிகேஷன் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது, நீங்கள் போட முடியும். இது இல்லாமல் வந்து பிஎன்ஒய்எஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, அதை நீங்கள் போட முடியும். இன்னுமே நமக்கு இதுக்கப்புறம் திரும்பவும் வந்து உங்களுக்கு இந்தியன் மெடிசன் மீது எல்லா கோர்ஸுக்குமே கொடுக்க போகிறாங்க. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதின்னு சொல்லிட்டு அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வாய்ப்புகள் இன்னுமே நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மாணவர்கள் பாதிக்கிற அளவுக்கு எந்த விஷயங்களும் நடக்காதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதற்கு தகுந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று நடக்கும். இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை வச்சு தான் அடுத்த நகர்வே வரும். சரிங்களா? இதற்கிடையே நிறைய போராட்டங்கள் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. என்டிஏ தரப்பில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. இது எல்லாமே மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, அந்த தேர்வு முறையில் நிச்சயமாக மாற்றம் வருன்றது உறுதி அடுத்த வருஷத்துக்கு. நீட்டோட தேர்வு முறையில் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வந்து யாரும் மால் ப்ராக்டிஸ் பண்ணாத லெவலில் கண்டிப்பாக உருவாகும். இன்னுமே ஃபாரின்லலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, அதை பெஞ்ச்மார்க்காக எடுத்து இந்தியாவில் பண்ண முடியுமான்ற விஷயங்களும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. சரிங்களா? எது நடந்தாலுமே அது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நாம் நடப்போம். சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.